Shorten Tamil Junior Grade February 2025. Get ready for the dictation. 5 seconds. Get ready. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த ஆண்டு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களால் இந்த மாமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையின் மீது பேசுகிற வாய்ப்பினை வழங்கியதற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கை தடைகளை கடந்து வளர்ச்சியை நோக்கி செல்லும் நிதிநிலை அறிக்கை. அதாவது இயற்கை பேரிடர், நிதி நெருக்கடி பேரிடர் என்ற இரண்டு தடைகளை தாண்டி சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஒரு சிறப்பான நிதிநிலை அறிக்கை இது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆதரவற்றோர், தனித்து வாழும் முதியோர், ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், மனநலம் குன்றியவர்கள், மாற்று திறனாளிகள், சிறப்பு குறைபாடு உடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் போன்ற சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீடுகள் போன்ற உதவிகளை அளிக்கக்கூடிய தாயுமானவர் திட்டம் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம் பெற்றுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இதற்காக இந்த அரசை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து இலவச மனை பட்டா குறித்த ஒரு கருத்தை அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு மனைகளை வழங்குவதற்காக ஆண்டொன்றிற்கு 6 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. ஆனால் நடப்பு ஆண்டும் சென்ற ஆண்டும் மட்டும்தான் அந்த 6 கோடி ரூபாய் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக நம்முடைய அரசிற்கும் மாண்புமிகு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பழங்குடி மக்களுடைய மொழி வளம் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டுமோ அதை போல அவர்களது குல தெய்வங்களையும் ஆவணப்படுத்துவது என்பது அவசியமானது. அவை வாய் வழி இலக்கியங்களாக இருக்கின்றன. அவற்றை புத்தக வடிவில் தொகுத்து வெளியிட ஆவண செய்ய வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மழைக்காலங்களில் மழைநீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்கும் வகையில் தடுப்பணைகளை கட்டவும், காவேரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அரசை கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கியதற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். சென்னை சோமு வாகன உதிரி பாகங்கள் விநியோக நிறுவனம் ஒசூரில் உள்ள சுந்தரம் மோட்டார்ஸ் நிறுவனத்திற்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், எங்கள் நிறுவனத்திற்கு
விநியோகித்த உதிரி பாகங்களுக்கான காசோலையை அனுப்பாதது குறித்தும், எங்கள் பொருட்களை நீண்ட காலமாக கொள்முதல் செய்யாதது குறித்தும் தாங்கள் எழுதிய கடிதம் கிடைக்கப் பெற்றது. இதற்காக எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக வாகன தொழில் மிக பெரிய மந்த நிலையை சந்தித்து வருகிறது என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள். எங்கள் நிறுவனத்தில் இருப்பில் உள்ள உதிரி பாகங்களை எங்களால் விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலை நிலவுவதன் காரணமாக எங்கள் நிறுவனத்தின் வியாபாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. சில மாதங்களில் நிலைமை சீரடைந்தவுடன் தங்கள் நிறுவனத்திற்கு தொகையை செலுத்தி விடுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.